ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 7 அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாடத்தில் பாருங்கள், அறிமுகத்தில் இப்போ நம்மை சுற்றியில் இருக்க எல்லா பொருள்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பருப்பொருள்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அணுக்களால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். சரிங்களா? முதன்முதலியாக பார்த்தீங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டில் கிரேக்க தத்துவியலாளர்கள் அணுவை பற்றிய தங்களது கொள்கையை வெளியிட்டாங்க. சரிங்களா? முதல்ல கிமு 5ஆம் நூற்றாண்டில் தான் கிரேக்க தத்துவியலாளர்கள் தான் அந்த அணுவை பற்றிய கொள்கையை எல்லாமே வெளியிட்டாங்க. அவர்களுடைய கொள்கையானது முற்றிலும் தத்துவம் சார்ந்ததாக இருந்ததே தவிர அறிவியல் அடிப்படை எதுவுமே இல்லை. தத்துவமாக தான் அதை சொல்லியிருந்தாங்களே தவிர அறிவியல் பூர்வமாக அதை எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டை வெளியிட்டார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டால்டனின் சில கோட்பாடுகளுக்கு அப்புறம் ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு, அப்புறம் நீல்ஸ் போர், ஷிராடிச்சார் போன்ற பிந்தைய அறிவியல் அறிஞர்கள் எல்லாமே அணு பற்றிய கோட்பாடுகளை, அறிவியல் சார்ந்த கோட்பாடுகளை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போ அவங்க கொண்டு வந்தப்ப ஜான் டால்டனுடைய அணு கோட்பாடு தவறு அப்படிங்கிறதையும் நிரூபித்தாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அறிவியல் சார்ந்த ஒரு அணு பற்றிய கோட்பாடை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் டால்டன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு, நீல்ஸ் போர், ஷிராடின்சர் அப்படிங்கிறவர்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா டால்டனுடைய அணு கொள்கை தவறு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்புறம் அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில், அதாவது ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, இவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் டால்டனுடைய கோட்பாடுகளில் உள்ள குறைகள் எல்லாமே நீக்கி அவங்க நவீன அணுக்கொள்கை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த நவீன கோட்பாடுகளில் என்னென்ன கருத்துக்கள் இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது அவங்க சொன்ன மாதிரி, அதாவது ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டில் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அணுங்கிறது ஒரு பிளக்கக்கூடிய துகள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அணுவை நம்ம பிளக்க முடியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாமே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அணுங்கிறது ஒரு பிளக்கக்கூடிய துகள்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டால்டன் என்ன இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா அணு ஒரு மிகச்சிறிய துகள், இதை பிளக்க முடியாதுன்னு அப்படின்னு டால்டன் சொல்லியிருந்தாரு. அப்போ டால்டன்ஸோடைய கருத்து தவறானது அப்படின்னு சொல்லி இவங்க நிரூபிச்சாங்க. அறிவியல் மூலமா நிரூபிச்சாங்க. சரிங்களா? அதே சமயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றிருக்கும். ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் வெவ்வேறு நிறையா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா குளோரின் அப்படிங்கிறது ஒரே தனிமம் தான். ஆனால் அதனுடைய அணு நிறை பார்த்தீங்கன்னா இங்கே 35 இருக்குது, 37 இருக்குது. அந்த மாதிரி வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணு நிறைகளை கூட பெற்றிருக்கும். அதாவது தனிமம் வெவ்வேறையாக இருக்கும், ஆனால் அணு நிறை ஒரே மாதிரியாக இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தனிமங்கள் தான் ஐசோபார்களின் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆர்கானுக்கும் கால்சியமுக்கும் பார்த்தீங்கன்னா அணு நிறை பார்த்தீங்கன்னா 40 ஒரே மாதிரியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மட்டுமே மாற்ற முடியும். அணுவை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு தனிமத்தின் அணுவை மற்றொரு தனிமத்தின் அணுவை மாற்ற முடியும். இதுக்கு தான் செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இப்போ அணுவானது பார்த்தீங்கன்னா எளிய முழுவின் விகிதத்திலே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா C6H12O6 அப்படி இருக்குது அப்படின்னா இதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனுடைய விகிதங்கள் பார்த்தீங்கன்னா 6:12:6 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது அடித்தோம்னா 1:2:1 இருக்கும். இந்த மாதிரி கூட இருக்கலாம். முழு எண்கள் விகிதத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சுக்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா C12H22O லெவல் அப்படின்னா இதனுடைய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனுடைய இது பார்த்தீங்கன்னா 12:12:11 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி காணப்படலாம். அதுக்கு முழியன் விதத்திலேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அணு என்பது பார்த்தீங்க அப்படின்னா வேதிவினையில் ஈடுபடக்கூடிய ஒரு மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சரிங்கன்னா ஒரு அணுடைய நிறை தெரிஞ்சால் அதனுடைய ஆற்றலை கணக்கிட முடியும். அதாவது ஐன்ஸ்டீனுடைய சமன்பாடு E=mc² அப்படிங்கிற சமன்பாட்டின் மூலமாக ஒரு அணுடைய நிறை தெரிஞ்சால் அதனால ஆற்றலை கணக்கிட முடியும் அப்படின்னு இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாமே முன்மொழிஞ்சாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவீன அணு கொள்கையானது பார்த்தீங்கன்னா அணுக்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அணு மற்றும் அணு நிறை அப்படின்னா என்னன்னு பாருங்க. எந்த ஒரு பொருள் நிறை மற்றும் பருமனை பெற்றுள்ளதோ அப்பொருள் தான் பருப்பொருள் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு பொருள் நிறையும் பருமனை கொண்டிருந்தால் அந்த பொருள் பருப்பொருள். இந்த பருப்பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அணுக்களால் ஆனது. அப்போ பருப்பொருளினுடைய அடிப்படை துகள்கள் பார்த்தீங்கன்னா அணுக்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அணுக்கள் தான் பருப்பொருளினுடைய நிறைக்கே காரணம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா?
பருப்பொருளின் அடிப்படை துகள் வந்து அணுக்கள். இந்த அணு இருக்கிறதுனால தான் பருப்பொருள்களுக்கு நிறை அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அப்போ அணுவானது அணுக்கொள்கையின் நவீன அணுக்கொள்கையின் படி அணுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த அணுவில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிறது 3மே இருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான்களுடைய எடையை மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நிறையை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஆனால் எலக்ட்ரான்களுக்கு ஒரு நிறை வந்து இல்லை. அதனால அது மிகச்சிறிய அளவு நிறைய பெற்றிருக்குது. ஓகேங்களா? அப்போ அதனால வந்து இந்த எலக்ட்ரானுடைய நிறைய வந்து புறக்கணிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அணுவினுடைய நிறை வேணும் அப்படின்னா அதனுடைய புரோட்டான், நியூட்ரான்களின் நிறைய கூட்டம்னாவே அந்த அணுவினுடைய நிறைய வந்து கணக்கிடலாம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பழைய பாடங்களே படித்தது தான். அப்போ புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதலே அந்த அணுவினுடைய நிறை எண் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இப்போ தனித்த அணுவானது மிகவும் இப்போ ஒரு சின்ன ஒரு அணு மட்டும் தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அணு மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னா அந்த அணுனுடைய நிறைய வந்து கணக்கிடுறது ரொம்ப சிரமம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஓகேவா? அப்போ நம்ம பெரும பொருள்களின் நிறைய வந்து கிராம் மற்றும் கிலோகிராம்லாம் சொல்லுவோம். ஒரு பொருள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கா அப்படின்னா அது வந்து இவ்வளோ மில்லிகிராம் இருக்குது, இவ்வளோ கிராம் இருக்குது, அப்புறம் இவ்வளோ கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது அதே போல் அணுவின் நிறைய வந்து கணக்கிடுவதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அணுநிறை அலகினால் வந்து கணக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அணுநிலை அலகினால் வந்து அளக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து கார்பன் ஐசோடோப்புகளில் 6 புரோட்டான்களும் 6 நியூட்ரான்கள் இருக்குது அப்படின்னா கார்பன் 12 அப்படிங்கிறது அணு நிறைவில் 12இல் ஒரு பகுதியை அணுநிறை அலகு அப்படின்பாங்க. சரிங்களா? அதாவது இப்போ தற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அணு நிறைய குறிப்பிட AMU என்ற குறியீட்டுக்கு பதிலாக U என்ற குறியீடு வந்து பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. அப்போ ஏறத்தாழ ஒரு புரோட்டானின் நிறை அல்லது ஒரு நியூட்ரானின் நிறையானது ஒரு AMU அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்படித்தான் வந்து ஒரு அணுநிறை அலகுனால சொல்றாங்க. அதாவது அணுவை எப்படி நம்ம ஒரு மற்ற பொருளை வந்து கிராம் கிலோகிராம் சொல்றோமோ அதே சமயம் ஒரு அணுனுடைய நிறைய வந்து அணுநிறை அலகால சொல்லுவாங்க. சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. இதனுடைய குறியீடு பார்த்தீங்கன்னா AMU. இப்போ வந்து U அப்படிங்கிற இடத்தால சொல்றாங்க. இப்போ ஒப்பு அணுநிறை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒப்பு அணுநிறைனா இப்போ அணுங்கிறது ஒரு மிகச்சிறியதாக இருக்கிறதுனால அதனுடைய நிறைய வந்து நம்ம நேரடியாக கணக்கிட முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரிஞ்ச அதாவது ஒரு பொருளினுடைய அணுநிறையை வந்து கணக்கிடுறதுக்கு அதனோடு தொடர்புடைய மற்றொரு தனிமத்தின் நிறையோடு ஒப்பிட்டு கணக்கிட்டாங்க. அதாவது இப்போ நம்ம தராசில் எப்படி வெயிட் போடுறோம், ஏற்கனவே 1 கிலோகிராமில் ஒரு கல்லை வச்சு தானே 1 கிலோகிராமில் ஒரு துவரப்பருப்பை கணக்கிடுறோம். அந்த மாதிரி ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு தனிமத்தின் நிறையோடு இன்னொரு என்ன கண்டுபிடிக்கணுமோ ஒரு தனிமத்தின் நிறைய கண்டுபிடிக்கணுமோ அந்த தனிமத்தை ஒப்பிட்டு தான் வந்து அந்த ஒப்பு அணு நிறைய கண்டுபிடிச்சாங்க. அந்த இன்னொரு தனிமத்தினுடைய நிறைய வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒப்பு அணு நிறை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ ஒரு வெயிட்கல் இருக்குது, அது 1 கிலோ வெயிட்கல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 கிலோ துவரம்பருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ துவரம்பருப்பை வெயிட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, 1 கிலோ அளவு கிராம் கல்லை வச்சு 1 கிராம் அளவுக்கு அது எந்த அளவுக்கு வெயிட் 2 சமமாக வர வரைக்கும் துவரம்பருப்பு போடுவீங்க இல்லைங்களா? அப்போ அது 2 சமமாக வந்த பிறகு துவரம்பருப்புனுடைய வெயிட் என்ன இருக்கும், 1 கிலோ. இந்த மாதிரி தெரிந்த ஒரு அளவை வச்சுக்கொண்டு தெரியாத ஒரு இதை வந்து அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒப்பு அணு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் வந்து அணு நிறை அந்த தனிமங்கள்லையும் பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு தனிமத்தினுடைய அணுவை வந்து ஒரு அணு நிறையை வந்து இவ்வளவோ ஒன்று வச்சுக்கிட்டு அதை வச்சு மற்ற தனிமங்களுடைய அணு நிறைகள் எல்லாமே கணக்கிட்டாங்க. இதைத்தான் வந்து ஒப்பு அணு நிறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஒரே நேரத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு தனிமத்தின் அணு நிறைக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பை அளித்து, ஏதாவது ஒரு தனிமம் எடுத்தால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பை வந்து அளித்து அதனை வந்து திட்ட அளவாக கொண்டு மற்ற தனிமங்களை வந்து ஒப்பிட்டு மற்ற தனிமங்களை வந்து அணுநிறைகளை வந்து கணக்கிட்டாங்க. இவ்வாறு பெறப்பட்ட அணுநிறையை தான் வந்து ஒப்பு அணுநிறை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஒப்பு அணுநிறைனா இதுதான். ஏற்கனவே வந்து ஒரு தனிமத்துக்கு ஒரு அளவு வந்து சொல்லிடுவாங்க, அதுதான் திட்ட அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவை வச்சுக்கிட்டு மற்ற தனிமத்தினுடைய அளவை வந்து கணக்கிட்டாங்க, அணுநிறைகளை வந்து கணக்கிட்டாங்க. இதைத்தான் வந்து ஒப்பு அணுநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜனுடைய அணுநிறை திட்ட அளவை வந்து எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதை ஹைட்ரஜனை வந்து திட்ட அணுநிறையாக எடுத்துக்கிட்டு திட்ட அளவாக எடுத்துக்கிட்டு மற்ற தனிமங்களுடைய அணுநிறைகள் எல்லாமே கணக்கிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா H11, H12, H3 போன்ற ஐசோடோப்ப பண்புகளால் பின்னர் ஹைட்ரஜன் அணுவிற்கு இந்த மாதிரி ஐசோடோப்ப பண்புகள் உள்ள இதை வந்து எடுத்துக்கிட்டு திட்ட அளவாக எடுத்துக்கிட்டு மற்ற தனிமத்தினுடைய அணுநிறையும் கணக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனை வச்சு திட்ட அளவை வச்சு மற்ற தனிமங்கள் கண்டுபிடிச்சாங்க.
அதுக்கப்புறம் ஆக்சிஜனை வந்து திட்டளவாக வச்சுக்கிட்டு மற்ற தனிமங்களுடைய அணு நிறைய கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போது நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனை வந்து திட்டளவாக வச்சுக்கிட்டு மற்ற தனிமங்களுடைய அணு நிறைய வந்து கண்டுபிடிச்சாங்க, ஒப்பு அணு நிறைய வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? இப்படித்தான் வந்து ஒரு தனிமத்தினுடைய அணு நிறைய வந்து கணக்கிடுறாங்க. இப்போ கார்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 கொண்ட கார்பனுடைய அணு நிறை 12 நமக்கு தெரியும். அப்போ 12 கொண்ட கார்பனின் நிலைத்த ஐசோடோப்பானது C12 ஐசோடோப்பானது ஒப்பீட்டு அணு நிறைய வந்து கணக்கிட திட்டளவாக எடுத்துக்கொள்ளப்படுது. இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுடைய 12 அப்படிங்கிறது வந்து திட்டளவாக எடுத்துக்கொண்டு தான் மற்ற தனிமங்களுடைய அணு நிறைய வந்து கணக்கிடுறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு தனிமத்தினுடைய ஒப்பு அணு நிறை என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்தனிமத்தினுடைய ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் கார்பன் 12 அணுவின் நிறையில 12 1 பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதம் தான் வந்து அது ஒப்பு அணு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏ அப்படிங்கிற எழுத்தால ஏஆர் அப்படிங்கிற எழுத்தால குறிப்பிடப்படுகிறது. இதனை திட்ட அணு எடை என்றும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒப்பு அணு நிறை அப்படின்னா என்ன? ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறை டிவைடட் பை கார்பன் 12 அணு நிறையில 1/12 பங்கின் நிறை தான் வந்து ஒரு தனிமத்தினுடைய ஒப்பு அணு நிறை. ஓகேங்களா? இப்போ ஒரு தனிமத்தினுடைய ஒப்பு அணு நிறை வேணும்னா அந்த தனிமத்தினுடைய ஐசோடோப்புகளுடைய சராசரி அணு நிறையை எடுத்துக்கணும். டிவைடட் பை கார்பன் 12 அணுவின் ஒரு நிறையில 12 1 பங்கு நிறை தான் வந்து இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா தான் இதுதான் வந்து ஒப்பு அணு நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அணு நிறையை கணக்கிடக்கூடிய இந்த நவீன முறையை வந்து நிறைமாலைமானி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? C12 வந்து திட்ட அளவாக, அதாவது கார்பனை வந்து திட்ட அளவாக வந்தால் இங்கே வந்து பயன்படுத்தப்படும். சரிங்களா? பெரும்பாலான தனிமங்களில் ஒப்பு அணு நிறையானது முழு எண்களை ஒட்டியே உள்ளதால் தான் இருக்கிறதுனால இது வந்து கணக்கீட்டுக்கு வந்து முழு எண்களாக மாற்றி பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ சில தனிமங்களுடைய ஒப்பு அணு நிறை என்னென்னு பாருங்கள். ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 1, கார்பனுக்கு 12, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16, சோடியமுக்கு 23, மெக்னீஷியமுக்கு 24, சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா 32. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் வந்து திட்டளவாக வச்சு ஒப்பு அணு நிறை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நவீன காலத்தில் கார்பனை தான் வந்து திட்டளவாக வச்சு ஒப்பு அணு நிறை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒப்பு அணு நிறை என்பது ஒரு விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை. ஒரு தனிமத்தின் அணு நிறையை வந்து கிராமில் குறிப்பிடுவதாக கொண்டால் அதை வந்து கிராம் அணு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைட்ரஜனுடைய கிராம் அணு நிறை பார்த்தீங்கன்னா 1 கிராமு, கார்பனுக்கு 12 கிராமு, நைட்ரஜனுடைய கிராம் அணு நிறைனா 14 கிராமு, ஆக்சிஜனுடைய கிராம் அணு நிறை அப்படின்னா அது 16 கிராம். சரிங்களா? இதுதான் வந்து ஒப்பு அணு நிறை. அடுத்து சராசரி அணு நிறை அப்படின்னா என்னன்னு பாருங்க. சரிங்களா? ஒரு தனிமத்தினுடைய அணு நிறை எவ்வாறு கணக்கிடணும்னு இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ சராசரின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இயற்கையில் வந்து பல ஐசோடோப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கலவையாக தான் இருக்கும். எல்லா ஐசோடோப்புகளுமே பார்த்திங்கன்னா அப்படின்னா கலவையாக உள்ளது. அப்போ ஒவ்வொரு ஐசோடோப்பும் தனித்தனி அணு நிறையை கொண்டுள்ளது. அப்போ தனிமத்தின் அணு நிறையை கணக்கிடும் பொழுது அதனுடைய ஐசோடோப்புகளையும் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனிமங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல ஐசோடோப்பாக இருக்குது. அப்போ அந்த தனிமத்தினுடைய அணு நிறையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஐசோடோப்பினுடைய தனித்தனி அணு நிறையை வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறது. அதை கண்டுபிடிச்சோம்னாவே தான் தனிமத்தினுடைய சராசரி அணு நிறையை வந்து நம்ம கணக்கிட முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு தனிமத்தினுடைய சராசரி அணு நிறை அப்படிங்கிறது இயற்கையில் கிடைக்கக்கூடிய கணக்கிடப்பட்ட ஐசோடோப்புகளினுடைய சராசரி அணு நிறையை தான் வந்து ஒரு தனிமத்தினுடைய சராசரி அணு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் இயற்கையில் பார்த்தீங்கன்னா அனைத்து ஐசோடோப்புகளும் ஒரே அளவில் இருக்காது. இப்போ ஒரு தனிமை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அதில் இருக்கிற எல்லா ஐசோடோப்புகளும் ஒரே மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ஐசோடோப்புகள் அதிகமாக இருக்கலாம், ஒரு சில ஐசோடோப்பு கம்மியாக இருக்கலாம். அப்போ அதை வந்து எப்படி கணக்கிடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐசோடோப்புகளுடைய நிறைகள் மற்றும் அதனுடைய சதவீதங்கள் இதெல்லாமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், உதாரணமாக 9 AMU அணு நிறையில் ஒரு ஐசோடோப்பு 50 விழுக்காடும் 10 AMU அணு நிறை உள்ள ஒரு ஐசோடோப்பு 50 விழுக்காடும் ஒரு தனிமத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தனிமத்தினுடைய சராசரி அணு நிறை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா முதல் ஐசோடோப்பினுடைய நிறை இன்ட்டு 1வது ஐசோடோப்பினுடைய சதவீத அளவு ப்ளஸ் 2வது ஐசோடோப்பினுடைய நிறை இன்ட்டு 2வது ஐசோடோப்பினுடைய சதவீத அளவு, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிமம் தனித்து காணப்படாது, ஐசோடோப்புகளாக தான் இருக்கும். அந்த ஐசோடோப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே ஐசோடோப்பாக இருக்காது. ஓகேங்களா? ஒரே விகிதத்தில் இருக்காது. ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாகவும் இருக்கும். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐசோடோப்பினுடைய நிறை இன்ட்டு அதனுடைய சதவீத அளவு ப்ளஸ் 2வது ஐசோடோப்பினுடைய நிறை 2வது ஐசோடோப்போட அளவு, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ எனவே அணு நிறை ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அணுடைய நிறை 9, அப்போ 50% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 50/100 ப்ளஸ் 2வது 10, அப்போ இன்ட்டு அதுவும் 50%, அப்போ 50/100. இதெல்லாமே அடித்து கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா
9.5 AMU. இப்படி தான் வந்து சராசரி அணு நிறை வந்து கணக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கணக்கிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம தசமமாகவோ இல்லை வந்து அதை விழுக்காடாகத்தான் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் 50 விழுக்காடு அப்படின்னா 50/100 இல்லை 0.50 எடுத்து தான் நம்ம கணக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த தனிம வரிசை அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடப்பட்டுள்ள தனிமங்களின் அணுநிறை என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி அணுநிறையாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது தனிம வரிசை அட்டவணையிலே குறிப்பிடப்பட்டுள்ள தனிமங்களின் அணுநிறைங்கிறது ஒரு சராசரி அணுநிறை தான் இருக்குமே தவிர அது வந்து கரெக்டான அணுநிறை. எப்பயுமே வந்து இந்த தனிம வரிசையில் தனிமங்களுடைய அணுநிறை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரவுண்டாக முழு எண்ணாவே இருக்காது. ஓகேங்களா? சராசரி அணுநிறையாக தான் இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அணு எடையை வந்து சராசரி அணுநிறையை குறிப்பதாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ தனிம வரிசை அட்டவணையே பார்த்தீங்கன்னா இப்போ கார்பனுடைய அணுநிறை பார்த்தீங்க அப்படின்னா 12 இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு சராசரி அணுநிறை தான். ஓகேங்களா? ஏன்னா அது சராசரி அணுநிறை பார்த்தீங்க அப்படின்னா 12.01 AMUக்கு பதிலாக தான் 12 அப்படின்னு குறிச்சிருப்பாங்க. சரிங்களா? இது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுடைய 12 மற்றும் கார்பனுடைய 11 13 ஆகிய அந்த ஐசோடோப்புகளில் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இப்போ கார்பனுடைய 12 அதாவது கார்பனுடைய 12 மற்றும் கார்பனுடைய 13 இவற்றினுடைய இயற்கை பரவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 98.90 மற்றும் 1.10. இதை அவனுடைய சராசரி அணுநிறை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அப்போ கார்பனுடைய சராசரி அணுநிறைனா 12 இன்ட்டு அதனுடைய பர்சன்டேஜ். அப்போ 98.9 டிவைடட் பை 100 ப்ளஸ் 13 இன்ட்டு 1.1/100. இப்போ இது எல்லாமே கூட்டி கேன்சல் பண்ணி போட்டிங்க அப்படின்னா 12.011 வரும். இப்போ இந்த 12.011 தான் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா கார்பனுடைய அணுநிறை வந்து 12 AMU அப்படின்னு கணக்கிடுறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கார்பனுடைய ஐசோடோப்புகளுடைய சராசரி அணுநிறையை தவிர கார்பனுடைய அணுநிறை அல்ல. சரிங்களா? கார்பனுடைய ஐசோடோப்புகளுடைய சராசரி அணுநிறை தான் வந்து இந்த 12 அப்படிங்கிறதை தவிர கார்பனுடைய அணுநிறை இல்லை. ஓகேங்களா? இப்போ சில தனிமங்களுடைய அணுநிறைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. அணு எண் ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.008. இதே ஹீலியமாக இருந்துச்சுன்னா 4.003. இதே லித்தியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6.941. பெர்லியமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.012. போரானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10.811. சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ சராசரி அணுநிறையை எப்படி கணக்கிடலாம்னு பாருங்க. இதுக்கு சில சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ பூமியினுடைய மேற்பரப்பு மற்றும் மனித உடலில் வந்து அதிகமாக காணக்கூடிய ஒரு தனிமம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான நிலைத்த ஐசோடோப்புகளுடைய கலவையாக நம்ம பூமியில் இருக்குது. அது எப்படின்னு பாருங்க. அதாவது ஆக்சிஜன் 16 அணுநிறை பார்த்தீங்கன்னா 16, 17, 18 இருக்கு. இதனுடைய நிறை பார்த்தீங்க அப்படின்னா 15.9949. எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 99.757. இதே 17 ஆக்சிஜன் 17ங்கிறது 16.991. இதனுடைய ஆக்சிஜன் பரவல் எவ்வளோ பர்சன்டேஜ் பரவி இருக்குன்னா 0.038. இதே 18 பார்த்தீங்க அப்படின்னா 17.992. இதனுடைய பரவல் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 0.205. அப்போ ஆக்சிஜனுடைய அணுநிறை வேணும் அப்படின்னா இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி கூட்டினீங்க அப்படின்னா 15.99 வருது. இதை தான் இப்போ தோராயமாக 16 அப்படின்னு ஆக்சிஜனுடைய அணுநிறையை வந்து கணக்கிடுறாங்க. சரிங்களா? இப்படி தான் கணக்கிடுறாங்க. இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இயற்கையில் பார்த்தீங்கன்னா இயற்கைகளில் உள்ள தனிமம் போரான் 10 மட்டும் போரான் 11 ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா போரான் 10னுடைய சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா 20ஆகவும் போரான் 11னுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 80 இருக்குது. அப்போ போரானுடைய சராசரி அணுநிறை எப்படி கண்டுபிடிப்பீங்க? 10 இன்ட்டு 20% இருக்கனால 20/100 ப்ளஸ் 11 இன்ட்டு 80%னால 80/100. இது ரெண்டுமே எல்லாமே கேன்சல் பண்ணி போடுங்க. கேன்சல் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதாவது இந்த 2 0 இது ஒரு 1 கணக்கு இதாயிரும். ஓகேங்களா? அப்போ இது என்னவாகும்? 2. இங்கே ஒரு 0க்கு இதுக்கு அப்போ இது 2. அதே மாதிரி இது ஒரு 0க்கு இதுக்கு கேன்சல் ஆகிடும். இதெல்லாம் அடிச்சு போட்டிங்க அப்படின்னா 2 + 8.8 வரும். ஓகேங்களா? அப்போ இது வந்து 10.8 AMU. அப்போ போரானுடைய அணுநிறை வந்து 10.8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு மற்றும் மூலக்கூறு நிறை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து அணுநிறை ஒப்பு அணுநிறை இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ மூலக்கூறுடைய நிறைனா பார்க்கலாம். சரிங்களா? மந்த வாயுக்களை தவிர பெரும்பாலான தனிமங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிமம் வந்து அதனுடைய அணுக்களுடனோ அல்லது பிற தனிமங்களின் அணுக்களுடனோ இணைந்து காணப்படும். எல்லா அணுக்களுமே மந்த வாயுக்களுடைய அணுவை தவிர மற்ற தனிமங்களுடைய அணுக்கள் எல்லாமே அதே தனிமத்தினோடோ இல்லை மற்ற தனிமத்தினோட இணைந்து காணப்படக்கூடும். இதைத்தான் வந்து மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வந்து அவைகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசையினால ஒன்றிணைந்து உருவாகக்கூடியது தான் வந்து மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
இந்த தனிமங்கள் வந்து இணைந்திருக்கு இல்லையா? இப்போ மூலக்கூறுகளுடைய வகைப்பாடுகள் பாருங்க. இதை வந்து ஒத்தணு மூலக்கூறு, வேற்றணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களுடைய அணுக்களோ அல்லது வேறுபட்ட தனிமங்கள் அணுக்களோ ஒன்றாக இணைக்கிறதுக்கு பேர் தானே மூலக்கூறுன்னு சொல்லுவான். இந்த மூலக்கூறு இந்த தனிமம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த அணு மூலக்கூறு, வேற்றணு மூலக்கூறாக இருக்கும். இந்த ஒத்தணு மூலக்கூறு அப்படின்னு பண்ணால் ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் வந்து இணைந்திருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒத்தணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. இதே வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் வந்து அதாவது இப்போ 2 தனிமங்களுடைய அணுக்கள் வந்து இணைந்து ஒரு மூலக்கூறு உருவாச்சுன்னா அது வேற்றணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மூலக்கூறுகளோட அணுக்களின் எண்ணிக்கையை தான் வந்து அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ மூலக்கூறை வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஓரணு, அதாவது ஒரே ஒரு அணு வந்து ஒரே ஒரு மூலக்கூறு அணுக்களின் எண்ணிக்கை வந்து 1 இருந்துச்சுன்னா அது ஓரணு மூலக்கூறு. அதே வந்து அதனுடைய அணுக்களின் எண்ணிக்கை 2 இருந்தால் ஈரணு மூலக்கூறு, 3 இருந்தால் மூவணு மூலக்கூறு, 3க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பல அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோ. ஆக்சிஜனுடைய பார்த்தீங்கன்னா O2 அப்படின்னு இருக்கு. அப்போ இது வந்து ஈரணு மூலக்கூறு. இதே ஓசோனாவும் காணப்படுது. அப்போ O3 இதை வந்து மூவணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா O2 அப்படிங்கிறது ஒரே தனிமம், OO அப்படிங்கிற ஒரே தனிமத்தினுடைய மூலக்கூறுகள் இருக்கனால இது ஒத்த ஈரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே O3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே தனிமத்தினுடைய 3 அணுக்கள் இணைந்து உருவாகுது. அப்போ இது வந்து ஒத்த மூவணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ O2ங்கிறது ஒத்த ஈரணு மூலக்கூறு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில தனிமங்களும் ஒத்த ஈரணு மூலக்கூறாக காணப்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஹாலஜன், ஃப்ளூரின், அப்புறம் குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த ஈரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதே ஓசோன் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் வந்து 3 அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து தான் ஒரு மூலக்கூறு உருவாகுது. சரிங்களா? இந்த ஓசோன் உருவாகுது. இதை வந்து ஒத்த மூவணு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி வந்து பல அணுக்களை வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பல அணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஹைட்ரஜன் குளோரைடு எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் குளோரைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன்கிறது ஒரு தனிமம், குளோரைடுங்கிறது இன்னொரு தனிமம். அப்போ வேறுபட்ட 2 தனிமங்கள் இணைந்து ஒரு மூலக்கூறு உருவாகுது. இது வேறுபட்ட ஈரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேற்று ஈரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே H2O எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இணைந்து ஒரு மூலக்கூறு உருவாகுது. அப்போ இது வெவ்வேறு தனிமங்கள். ஹைட்ரஜன், ஆக்சிஜன்கிறது வெவ்வேறு தனிமம். அப்போ இது வந்து வேற்று மூவணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சில தனிமங்களும் அதனுடைய வந்து அட்டவணைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க பாருங்க. இப்போ ஃப்ளூரின் இது வந்து 2 மூலக்கூறு இருக்கு. அப்போ இது ஈரணு மூலக்கூறு. அப்போ ஆனால் ஒத்த அணுக்கள். ஓகேங்க, ஒத்த அணுக்கள் ஆனால் ஈரணு மூலக்கூறு. அப்போ F2ங்கிறது ஒத்த அணுக்கள் ஈரணு மூலக்கூறு. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. இதில் 1, இதில் 2, 3. அப்போ இது வந்து வேறு தனிமம். அப்போ வேறு மூவண மூலக்கூறு. ஓகேங்களா? CO2. இதே பாஸ்பரஸ் என்ன P4ங்கிறது 4 தனிமம் இருக்குது. அப்போ பல அணு, ஆனால் ஒரே இதுதான். அப்போ ஒத்த அணு, இது வந்து பல அணு. ஓகேங்களா? ஒத்த அணுக்களையே பல அணு மூலக்கூறு. இதே சல்ஃபர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒத்த அணுலேயே பல அணு மூலக்கூறு. அமோனியா பார்த்தீங்க அப்படின்னா வேறு தனிமங்கள் இருக்கு. அப்போ பல அணுல வேறு மூலக்கூறு, பல அணு மூலக்கூறுல வேறு அணு மூலக்கூறுகள். சரிங்களா? இதே ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்திங்கன்னா ஈரணுல வேற்றணு அணுக்கள். சரிங்களா? 2 தனிமம் தான், ஈரணு தனிமம் தான், ஆனால் வேற்று அணுக்கள்ல காணப்படுது. இதே சல்ஃபூரிக் அமிலம் எடுத்தீங்க அப்படின்னா இது பலவணு மூலக்கூறு, அதே வேற்று அணுக்களாக இருக்குது. ஓகேங்களா? பலவணு மூலக்கூறு, இது வேற்று அணுக்களை காணப்படுது, H2SO4. இதே மீத்தேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் பலவணு மூலக்கூறு தான். பலவணு மூலக்கூறு ஆனால் வேற்று அணுக்கள். சரிங்களா? இது எல்லாமே வேற்று அணுக்கள். அதே வந்து குளுக்கோஸ் எடுத்திங்கனாலும் இதுவும் பலவணு வேற்றணு மூலக்கூறு. கார்பன் மோனாக்சைடு எடுத்திங்கன்னா ஈரணு மூலக்கூறு, அது வேற்றணுக்கள். ஓகேங்களா? இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரொம்ப ஈஸியானதுதான். அடுத்து ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னா என்னன்னு பாருங்க. அதாவது மூலக்கூறுகள் அனைத்துமே அணுக்களால் ஆனவே, அதனால் அதற்கு நிறை உண்டு. ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மூலக்கூறு நிறையானது கார்பன் 12 அளவீட்டினை பொறுத்து அளக்கப்படுவதால் அது ஒப்பு மூலக்கூறு நிறை எனப்படும். சரிங்களா? ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னா அதாவது இந்த மூலக்கூறுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறை காணப்படும். அணு நிறையை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த மூலக்கூறுகளுக்கும் நிறை உண்டு. சரிங்களா? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் 12 அளவீட்டினை பொறுத்து தான் வந்து அளக்கப்படுறதுனால இது ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அணுக்கு எப்படி நிறை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி மூலக்கூறுக்கும் நிறை கண்டுபிடிக்கிறோம். இது வந்து கார்பனை பொறுத்தே வந்து இந்த அளவீட்டை செய்யறதுனால இது ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூலக்கூறு நிறைக்கும் கார்பனுடைய 12 அணுவின் நிறையில் 12 ஒரு பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதம் தான் வந்து ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அணு நிறை மாதிரியே ஒப்பு அணு நிறை பார்த்தீங்களா? அதே மாதிரியே தான் ஒப்பு மூலக்கூறு நிறையும். சரிங்களா? அப்போ ஒரு மூலக்கூறின் ஒப்பு மூலக்கூறு நிறையானது
அம்மூலக்கூறில் அனைத்து அணுக்களின் ஒப்பு அணுநிறைகளின் கூடுதலுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஒப்பு மூலக்கூறு தெரிந்து கொள்கல பாருங்க. ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு விகிதம், எனவே அதற்கு அலகு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சேர்மத்தின் மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடுவதால் அதற்கு கிராம் மூலக்கூறு நிறை என்று பெயர். நம்ம அணு நிறைக்கு எப்படி கிராம் பார்த்தோம், அதே மாதிரி தான் இந்த மூலக்கூறுக்கும் கிராம் மூலக்கூறு நிறைன்னு சொல்றாங்க. அப்ப நீரின் கிராம் மூலக்கூறு நிறை பார்த்தீங்கன்னா 18 கிராம். இதே கார்பன் டை ஆக்சைடுடைய கிராம் மூலக்கூறு நிறை பார்த்தீங்க அப்படின்னா 44 கிராம். அதே NH3 கிராம் மூலக்கூறு நிறை பார்த்தீங்கன்னா 17 கிராம். HCl கிராம் மூலக்கூறு நிறை பார்த்தீங்கன்னா 36.5 கிராம். சரிங்களா? இப்போ ஒப்பு மூலக்கூறு நிறைகளினுடைய சம்மெல்லாம் பார்க்கலாம், கணக்கீடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. இப்போ சல்ஃபியூரிக் அமிலத்தினுடைய ஒப்பு மூலக்கூறு நிறையானது கீழ்கண்டவாறு கணக்கிடப்படும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா H2SO4 ஒப்பு மூலக்கூறு நிறை எப்படி கணக்கிடுறான்னு பாருங்க. இதில் 2 ஹைட்ரஜன் இருக்கு, 1 சல்ஃபர் இருக்கு, 4 ஆக்சிஜன் இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி கணக்கிடுறான்னு பாருங்க. அப்போ H2SO4 இல்லைங்களா? H2SO4 2 ஹைட்ரஜன், அப்போ 2 இன்ட்டு ஹைட்ரஜனுடைய நிறை, ஒன்று இன்ட்டு சல்ஃபரின் நிறை, 4 இன்ட்டு ஆக்சிஜனின் நிறை, அப்போ 2 இன்ட்டு 1 இன்ட்டு 32 ப்ளஸ் 4 இன்ட்டு 16, அப்போ 4 இன்ட்டு 16. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் பண்ணி கூட்டினீங்க அப்படின்னா 98. சரிங்களா? அப்போ சல்ஃபியூரிக் அமிலத்தின் மூலக்கூறு நிறைங்கிறது 12 1 பங்கு கார்பன் 12 அணுவின் நிறையை விட 98 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே நீர் எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, H2O அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போ நீர் வந்து 2 இருக்கு, ஹைட்ரஜன் 2, அப்போ 2 இன்ட்டு ஹைட்ரஜன் நிறை ப்ளஸ் 1 இன்ட்டு ஆக்சிஜன் நிறை, அப்போ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 16, இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 18. அப்போ இது எப்படி இருக்கும்? கார்பனின் நிறையான 12 1 பங்கு நிறையை விட 18 மடங்கு இது பெருசாக இருக்கும். சரிங்களா? இவ்வளோதாங்க. இதுவும் அதே மாதிரி தான், சேம் தான். இப்போ அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னென்னு பாருங்க. இப்போ அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் இடையில வேறுபாடு பாருங்க. இது அணுக்கள்னா மிகச்சிறிய பகுதி தான் அணு, தனிமம் அல்லது சேர்மத்தினுடைய மிகச்சிறிய பகுதி வந்து மூலக்கூறு. மந்த வாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் வந்து தனித்த நிலையில் இருப்பதில்லை. மூலக்கூறுகள் வந்து தனித்தனியாக தான் காணப்படும். சரிங்களா? மந்த வாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் வந்து வினைதிறன் மிக்கவை, மூலக்கூறுகள் வந்து வினைதிறன் வந்து கம்மியாக தான் இருக்கும், குறைந்தவை. அப்போ அணுக்களியலில் வேதி பிணைப்புகள் இல்லை, இது மூலக்கூறுகளில் வந்து வேதி பிணைப்புகள் வந்து காணப்படும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோல் கருத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது நாள் வரைக்குமே வந்து பருப்பொருள்களில் வந்து உள்ள தனித்த அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த பருப்பொருள்களில் அணுக்கள் இருக்கிறத பார்த்தோம், அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து மூலக்கூறுகள் உருவாகும், அதையும் பார்த்தோம். இப்போ இதனுடைய அணு நிறையும் பார்த்தோம், மூலக்கூறுடைய நிறை எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த நிறை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த அணுவாக இருக்கட்டும், அது மூலக்கூறுவாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப சின்னது. அப்போ அதனுடைய நிறையை கணக்கிடுவது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அது கார்பனுடைய நிறையை வச்சு கணக்கிடலாம். ஆனால் இதே பெரிய அளவீடாக இருந்தால் இந்த கார்பனுடைய நிறையை வச்சுவே ஒரு பொருளினுடைய பெரிய அளவுகளை வந்து கணக்கிடுவது ரொம்ப கடினமான விஷயம். ஓகேங்களா? இப்போ ஒரு சிறிய அளவிலான ஒரு பெரிய அளவுகள் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ முன்னோர்கள் வந்து பயன்படுத்தின அளவுகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோடி, 2 உருப்படிகள் இருந்தால் ஜோடி, அதே டஜன்னா 12 அப்படின்லாம் பயன்படுத்தினாங்க. சரிங்களா? ஆனால் இப்போ பெரிய அளவுகளை வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு அளவு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் நினைச்சாங்க. சரிங்களா? அதாவது இந்த கார்பனுடைய அணுவை வச்சு அளவீடு திட்ட அளவை வச்சு மற்ற அணு நிறைக்கு அந்த நிறையுடைய அளவை கண்டுபிடிச்சாங்களா, அது எல்லாமே அப்போ அணுவாகட்டும் மூலக்கூறு ஆகட்டும் அதெல்லாம் சின்ன அளவாக இருந்ததுனால அதனுடைய நிறையை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுவே வந்து பெரிய அழகாக இருந்தால் அதனுடைய நிறைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அப்போ அதுக்கு தான் வந்து ஒரு அளவை வந்து நிர்ணயிச்சாங்க. அந்த அளவுக்கு பேர் தான் வந்து மோல் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஒரு பெரிய அளவுகளை அளக்கிறதுக்கு பேர் தான் வந்து மோல் அப்படின்னு என்ற அழகை பயன்படுத்தினாங்க. இங்கே மோல் என்ற சொல் தான் வந்து துகள்களின் எண்ணிக்கையை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மோல்னா என்னன்னு பாருங்க. இப்போ SI அளவீட்டு முறையில் ஒரு மோல் என்பது பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் 12, அதாவது ஐசோடோப்பின் 12 கிராம் நிறையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்கள் கொண்ட பொருளின் அளவு தான் வந்து மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன்ல 12ல் 1 பங்கு தான் வந்து அதனுடைய நிறை. ஓகேங்களா? ஆனால் இதில் பார்த்தீங்க மோல் அப்படின்னா இது பெரிய அளவு. அப்போ இது என்னவாகும் அப்படின்னா 12 கிராம் கார்பன்ல ஐசோடோப்பில் 12 கிராம் நிறையில் உள்ள அணுக்களினுடைய எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள் தான் வந்து மோல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ 12 கிராம் நிறை கொண்ட கார்பனின் ஐசோடோப்பில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை தான் சோதனை முறையில் ஃபர்ஸ்ட் நிர்ணயம் செய்யப்பட்டது. இதை வந்து இத்தாலிய அறிவியலாளர் அவகாட்ரா என்பவரால் முன்மொழியப்பட்டதால இது வந்து அவகாட்ரா எண் அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 6.023 × 10⁻23 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மோல் என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.023
இன்ட்டு 10⁻23 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உதாரணமாக 5 மோல் ஆக்சிஜனுடைய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ட்டு இந்த அவகாட்ரா எண்ணுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆன்சர் கிடைச்சிடும். இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? அப்போ பெரிய அளவிலான பொருள்களுடைய அளக்க பயன்படக்கூடிய அளவுக்கு தான் பேர் மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்பனுடைய 12 கிராம் எடையில உள்ள அணுக்களினுடைய எண்ணிக்கையை தான் வந்து மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ மோல் தத்துவம்னா என்னன்னு பாருங்க. மோல் என்பதனை எண்ணிக்கையை வந்து அழகாக பயன்படுத்தி மூலக்கூறுகளின் நிறை மற்றும் பருமனை கணக்கிட முறையே வந்து மோல் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோல்களின் எண்ணிக்கையானது கிடைக்கப்பெற்ற கீழ்கண்ட பல்வேறு வகையான தரவுகள்லேருந்து கணக்கிடப்படதா சொல்றாங்க. அது என்னென்னு பாருங்க. அணுக்களின் மோல்களின் எண்ணிக்கை, மூலக்கூறுகளின் மோல்களின் எண்ணிக்கை, அப்புறம் வாயுக்களின் மோல்களின் எண்ணிக்கை. அதாவது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் திட்ட மோலார் பருமன் பார்த்தீங்க அப்படின்னா 22.4 லிட்டர்னு சொல்றாங்க. அப்புறம் அயனிகளினுடைய மோல்களின் எண்ணிக்கை இதை வச்சு தான் வந்து கணக்கிடுறாங்க. சரிங்களா? திட்ட வெப்ப அழுத்தத்தில் பார்த்தீங்கன்னா திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலை என்பது பார்த்தீங்கன்னா 273.15 கெல்வின் மற்றும் ஒரு வளிமண்டல அழுத்தத்தை வந்து குறிக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு அணுவினுடைய மோல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஒரு மோல் அணு என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.023 இன்ட்டு 10⁻23 அணுக்களை கொண்டது. இந்த அணுவினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அணுவினுடைய கிராம் அணு நிறைக்கு வந்து சமமாக இருக்கும். ஒரு அணுவினுடைய மோல் வந்து இப்போ 6.023 இன்ட்டு 10⁻23 அணுக்களை கொண்டது. இது வந்து அணுவினுடைய கிராம் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு மோல் ஆக்சிஜன் அணு என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.023 இன்ட்டு 10⁻23 ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட அதன் கிராம் அணு நிறை வந்து 16 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதே ஒரு மூலக்கூறினுடைய மோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோல் மூலக்கூறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.023 இன்ட்டு 10⁻23 மூலக்கூறுகளை கொண்டது. இது அந்த மூலக்கூறின் கிராம் மூலக்கூறு நிறைக்கும் சமமாக இருக்கும். அதாவது ஒரு மோல் மூலக்கூறு ஆக்சிஜன் என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 6.023 23 இன்ட்டு 10⁻23 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை கொண்டது. இதனுடைய கிராம் மூலக்கூறு நிறை பார்த்தீங்க அப்படின்னா 32. சரிங்களா? அணுக்களில் வந்து ஆக்சிஜனுடைய நிறை 16 கிராம். இதே வந்து மூலக்கூறுகளுடைய நிறை பார்த்தீங்கன்னா 32 கிராம். அப்போ மோலார் பருமன்னா என்னன்னு பாருங்க. திட்ட வெப்ப அழுத்த நிலையில வந்து ஒரு மோல் வாயுவானது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி பருமனை ஆக்கிரமிக்கும். இது மோலார் பருமன் எனவும் அழைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ மோல்களின் எண்ணிக்கை வந்து எப்படி கணக்கிடலான்னு பாருங்க. அப்போ மோல்களின் எண்ணிக்கை வந்து நிறைபை அணு நிறைன்னு சொல்லலாம், அல்லது நிறைபை மூலக்கூறு நிறைன்னு சொல்லலாம், அல்லது அணுக்களின் எண்ணிக்கை பை 6.023 இன்ட்டு 10⁻23 சொல்லலாம், அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை 6.023 இன்ட்டு 10⁻23 அப்படின்னு வரையறுக்கலாம். சரிங்களா? இப்படியெல்லாம் சொல்லலாம். இதை இப்படித்தான் வந்து மோல் தத்துவத்தை சொல்றாங்க. சரிங்களா? மோல்களின் எண்ணிக்கையை வந்து கணக்கிடலாம். அப்போ இப்போ இந்த சதவீத இயல்புனா என்னன்னு பாருங்க. சதவீத இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இதுவரை கொடுக்கப்பட்ட பருப்பொருள்களில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். துகள்களுடைய எண்ணிக்கையை தான் வந்து அந்த மோல் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மங்களில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமங்களின் சதவீத இயல்பும் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ சேர்மங்களினுடைய சதவீத இயல்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் சேர்மத்தில் உள்ள ஒரு தனிமத்தினுடைய நிறையை குறிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அதை வந்து சதவீத இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக நீருள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய சதவீத இயல்பு வேணும் அப்படின்னா அது எப்படி கணக்கிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா தனிமத்தினுடைய நிறை சதவீதம் ஈக்குவல் டு சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை டிவைடட் பை சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை அப்படின்னா இப்போ நீர் தானே, அப்போ H2O. இது மூலக்கூறு நிறை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 × 1 ஆக்சிஜனுக்கு 16, 1 × 16, அப்போ 18 கிராம். அப்போ சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தில் எந்த தனிமம் வேணும்? ஹைட்ரஜனுடைய தனிமத்தின் நிறை வேணும்னா ஹைட்ரஜனுக்கு 2 × 18 × 100, அப்போ 11.11% இப்படி கண்டுபிடிக்கலாம். அதே ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா 16 × 18 × 100 88.89 இப்படி தான் வந்து சதவீத இயல்பை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இதே சில சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ மீத்தேன் உள்ள தனிமங்களின் சதவீத இயல்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. அப்போ CH4 மூலக்கூறு நிறை என்ன? 12 அதாவது கார்பனுக்கு வந்து 12, அப்போ 1 × 12 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு 1 × 4, சரி 4 × 1, ஓகேங்களா? அப்போ 12 + 4 = 16. அப்போ அதில் அணு நிறை மூலக்கூறு நிறை பார்த்தீங்கன்னா 16. இப்போ கார்பனுக்கு வேணும் அப்படின்னா கார்பனுக்கு 12/16 × 100 75%. இது ஹைட்ரஜனா 4/16 × 100 25%. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அவகாட்ரா கருதுகோள்னா என்னன்னு பாருங்க. 1811 பார்த்தீங்கன்னா அவகாட்ரா என்ற அறிவியல் அறிஞர் தான் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கும் அவற்றின் பருமனுக்கும் இடையேயான தொடர்பை வந்து
வெவ்வேறு சூழ்நிலைகளில் கண்டறிந்து அவற்றை வந்து கருதுகோளாக வெளியிட்டார். அந்த அவகட்ரா கூட்டின்படி என்னென்ன அர்த்தம்னா, மாறா வெப்பம் மற்றும் அழுத்த நிலையில சம பருமன் உள்ள வாயுக்கள் அனைத்துமே சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டு இருக்கும். அதாவது ஒரு வெப்பமும் அழுத்தமும் மாறல அப்படின்னா அதனுடைய சம பருமன் உள்ள வாயுக்கள் எல்லாமே வந்து சம எண்ணிக்கையில மூலக்கூறுகளை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதன்படி கொடுக்கப்பட்ட வாயுக்களின் பருமனானது அவ்வாயுவின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு வந்து நேர் விகிதத்துல இருக்கும். அப்ப எனவே V பருமனையும் N என்பது வாயுடைய மூலக்கூறுகள் எண்ணிக்கைன்னு வச்சுக்கிட்டா அப்ப Vங்கிறது டைரக்ஷனலி ப்ரொபோர்ஷனல் டு N இருக்கும். அப்ப Vங்கிறது மாறிலி, அப்போ மாறிலி இன்ட்டு N. ஓகேங்களா? அதாவது இப்போ 1 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஹைட்ரஜன் உள்ள மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் 1 லிட்டர் ஆக்சிஜனுடைய மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். அதை தான் அவகட்ரா எண் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ஒரே பருமன் இருக்கிற ஹைட்ரஜனு ஒரே பருமன் இருக்க ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சம வெப்பமும் சம அழுத்தமும் இருக்குன்னா மாறா வெப்பநிலையில் இருக்குது அப்படின்னா இதுவும் 1 லிட்டர் இதுவும் 1 லிட்டரு. அப்போ இது என்ன மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் இதனுடைய மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். இதுதான் வந்து அவகட்ரா எண் அந்த விதி. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஹைட்ரஜன் மற்றும் குளோரினுடைய இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடு உருவாகும் வினையை சொல்லலாம். இப்போ ஹைட்ரஜனும் ப்ளஸ் குளோரினும் சேர்ந்து என்னவாகும்? ஹைட்ரஜன் குளோரைடுங்கிற இது உருவாகும். அப்போ ஒரு பருமனும் சேர்ந்து 2 பருமன் உருவாகும். இதே அவகட்ரா விதிப்படி N பருமனா அப்படின்னா N. அப்போ இது N மூலக்கூறு ப்ளஸ் N மூலக்கூறு சேர்ந்து 2N மூலக்கூறு உருவாகும். இப்போ Nக்கு 1ன்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு மூலக்கூறு சேர்ந்து 2 மூலக்கூறு உருவாகும். இதே ஆஃப்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா அரை மூலக்கூறு சேர்ந்து 1 மூலக்கூறு உருவாகும். அப்போ ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அரை மூலக்கூறு ஹைட்ரஜனையும் அரை மூலக்கூறு குளோரினையும் கொண்டது தான் இந்த ஹைட்ரஜன் குளோரைடு. ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு தெரியுது. அப்போ இதுலேருந்து என்னது மூலக்கூறுகளை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. இது டால்டனுடைய அணுக்கொள்கையும் வந்து ஒத்திருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? இவ்வளவுதாங்க இது. அப்போ இந்த அவகட்ரா விதியினுடைய பயன்பாடுகள் என்னென்னு பாருங்க. இது லூசாக் விதியினை விவரிக்கிறது. வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணை வந்து கணக்கிட பயன்படுகிறது. அவகட்ரா விதியை பயன்படுத்தி வாயுக்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை வந்து கணக்கிடலாம். அதே சமயம் மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பை வந்து வருவிக்க இது வந்து பயன்படுதுன்னு சொல்றாங்க. அனைத்து வாயுக்களையும் கிராம் மோலார் பருமனை கணக்கிடுவதில் வந்து இது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது 22.4 லிட்டர் திட்ட வெப்ப அழுத்த நிலையில கணக்கிட இது பயன்படுதா சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னன்னு பாருங்க. இப்போ ஒப்பு மூலக்கூறு நிறைனா என்ன? ஒரு வாயுவின் அல்லது ஒரு ஆவியின் ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதம் தான் வந்து ஒப்பு மூலக்கூறு நிறை. அதாவது ஒரு ஆவியின் நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதம் தான் வந்து ஒப்பு மூலக்கூறு நிறை. சரிங்களா? அடுத்து ஆவி அடர்த்தி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மாறா வெப்ப மற்றும் அழுத்த நிலையில ஒரு குறிப்பிட்ட பருமன் உள்ள வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் அதே பருமன் உள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதம் தான் ஆவி அடர்த்தி. அப்ப ஆவி அடர்த்திங்கிறது திட்ட வெப்ப அழுத்த நிலையில குறிப்பிட்ட பருமன் உள்ள வாயு அல்லது ஆவியின் நிறை பை அதே பருமன் உள்ள ஹைட்ரஜன் நிறை, ஆவியின் நிறை பை ஹைட்ரஜன் நிறை. ஓகேங்களா? அப்ப அவகட்ரா விதிப்படி என்ன ஆகும்? அதில் உள்ள பருமன்களின் எண்ணிக்கையும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமமா இருக்கும். சரிங்களா? அப்ப ஆவி அடர்த்திங்கிறது மூலக்கூறு வாயு அல்லது ஆவியினுடைய நிறை அல்லது ஹைட்ரஜனுடைய நிறை. அப்போ என்னங்கிறது 1ன்னு கொண்டோம்னா ஒரு மூலக்கூறு ஆவியின் நிறை டிவைடட் பை ஒரு ஹைட்ரஜனுடைய நிறை. சரிங்களா? அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஈரணு மூலக்கூறுவாகவே இருக்குங்கிறனால அப்போ ஆவி அடர்த்தி அப்படிங்கிறத ஆவியின் நிறை டிவைடட் பை 2 ஹைட்ரஜன் அணுக்களுடைய நிறை அப்படின்னு எழுதலாம். ஆனால் ஆவி அடர்த்தி வந்து என்ன எழுதலாம்? அப்போ ஆவி அடர்த்திங்கிறது ஒரு ஆவியின் நிறை டிவைடட் பை 2 இன்ட்டு ஹைட்ரஜன் அணுவின் நிறை எழுதலாம். ஆனால் ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். என்னது? ஒரு மூலக்கூறு வாயு ஆவியின் நிறை அல்லது ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறை. அப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது வந்து அப்போ ஆவி அடர்த்தி ஈக்குவல் டு என்னென்ன எழுதாகும்? ஒப்பு மூலக்கூறு நிறை டிவைடட் பை இந்த 2 இன்ட்டு இதெல்லாம் சேர்ந்து இதை வந்து ஒப்படர்த்தி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ ஒப்பு மூலக்கூறு டிவைடட் பை 2ன்னு மாறிடும். அப்போ 2 இன்ட்டு ஆவி அடர்த்தி அப்படிங்கிறது தான் ஒப்பு மூலக்கூறு நிறை, அதாவது மூலக்கூறு நிறை. அப்போ ஒப்பு மூலக்கூறு நிறைங்கிறது 2 இன்ட்டு ஆவி அடர்த்தி. இது ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாடம் முடிஞ்சது. கீழே வந்து சில சம்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.